தமிழருடைய தோற்ற கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கோட்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று சிந்து சமவெளி கோட்பாடு, நிலநடுக்கடல் கோட்பாடு, தட் இஸ் மெடிட்டரேனியன் சி இலிருந்து வந்ததாக சொல்லப்படும் கோட்பாடு, இன்னொன்று லெமூரியா கண்ட கோட்பாடு, இன்னொன்று மண்ணின் மைந்தர்கள் கோட்பாடு. அந்த 4 கோட்பாடுகளில் நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா லெமூரியா கண்ட கோட்பாடை தான் விரிவாக பார்க்க போகிறோம். திரையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லெமூரியா கண்டம். பண்டைய லெமூரியா கண்டத்துடைய வரைபடத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம தமிழகத்துடைய பகுதிகள், அப்புறம் மடகாஸ்கர், தற்போதைய மடகாஸ்கரின் ஒரு பகுதி, ப்ளஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, இதெல்லாம் சேர்த்து ஒரு லேண்ட் மாஸாக இருந்தது. இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாஸாக இருந்தது. இதை தான் நிறைய பாடல் வரிகள்லையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த பாடல் வரிகளையும் இந்த மேப்பையும் நம்ம ரிலேட் பண்ணி படிக்கும்போது இந்த கோட்பாடு நமக்கு நல்லா மனசில் நிற்கும். ப்ளஸ் மெயின்ஸ் எக்ஸாம்லாம் எழுதும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். இதனுடைய பாடல்கள். இந்த லெமூரியா கண்டத்தை பற்றி 1864 ஃபிலிப் ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஒரு உயிரியல் புவியாளர், தட் இஸ் பயோஜியாகிரபிஸ்ட், அவர் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த லெமூரியா கண்டம் அப்படிங்கிற பகுதியில் லெமூரியா மங்கி அப்படின்ற மங்கி இருந்ததாகவும், அது எங்கே இருந்தது அப்படின்னா மடகாஸ்கர் பகுதியில் இருந்தது அப்படின்னு அவர் ஆய்வில் தெரிவிக்கிறாரு. அதன் மூலமாக இந்த மங்கீஸ் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பெரிய கண்டம் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அனுமானம் இழந்திருக்கு. இந்த லெமூரியா கண்டம் அப்படிங்கிறது கடலில் மூழ்கிடுச்சு, கடல்கோள் பிரதேசமாக அது மாறிடுச்சு. செகண்ட் அறிஞர் யார் அப்படின்னா ஜியோபெரி செயின்ட் ஹில்லேர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபிலிப் ஸ்லேட்டர் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார், மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பெரிய கண்டம் இருந்திருக்கணும், அங்கே லெமூரியா மங்கியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா, அந்த கோட்பாடை ஜியோபெரி செயின்ட் ஹில்லேர் அப்படிங்கிற அறிவியலாளரும் ஏற்றுக்கொள்கிறார். நெக்ஸ்ட்டு எர்னஸ்ட் ஹெக்கேல். இவர் தன்னுடைய ஆய்வுகளில் லெமூரியா அப்படிங்கிற சொல்ல தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராரு. அதே மாதிரி ஜேஹெச் மூர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர், அவர் தன்னுடைய ஆய்வு நூல்களில் சவேஜ் சர்வைவல்ஸ் அப்படின்ற புத்தகம் 1933 எழுதியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, லெமூரியா கண்டத்தில் தான் மனித இனம் தோன்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிற தீசிஸை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இதுதான் லெமூரியா கண்டம் பற்றி அறிஞர்கள் அறிவியல் பூர்வமாக கொடுக்கக்கூடிய தகவல்கள். ஃபிலிப் ஸ்லேட்டர் லெமூரியா குரங்கு அடிப்படையாக வைத்து மடகாஸ்கருக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே கருத்தை வலியுறுத்தியவர் ஜியோபெரி செயின்ட் ஹில்லேர். அப்புறம் எர்னஸ்ட் ஹெக்கேல் அப்படிங்கிறவர் லெமூரியா அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினார். அப்புறம் ஜேஹெச் மூர் அப்படிங்கிறவர் மனிதர்கள் இந்த லெமூரியா கண்டத்தில் தான் தோன்றினாங்க அப்படிங்கிற தீசிஸையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நம்மளுடைய பாடல்களில் இலக்கிய சான்றுகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகம் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. லெமூரியா பகுதி அப்படிங்கிறது எது அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுதுன்னா, வடவேங்கடத்துக்கும் தென்குமரி இருக்குது இல்லையா, அந்த இடைப்பட்ட இடங்கள் தான் தமிழ் கூறும் நல் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோட் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு. ஃபற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோட் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னா, இந்த ஃபற்றுளி ஆறு, லெமூரியா கண்டத்தில் ஃபற்றுளி ஆறுலாம் இருந்தது, அதில் ஒரு மலை கூட இருந்தது, அது கடலில் உள்வாங்கிடுச்சு இந்த நிலப்பிரதேசத்தை அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ஃபற்றுளி ஆறு தான் இந்த மேப்பில் இருக்குது. ஃபற்றுளி ஆறு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அதே பக்கத்தில் மேருமலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அங்கே மும்மலை அடுக்கத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சிலப்பதிகார பாடல். ஸோ அந்த மும்மலை அப்படிங்கும்போது நம்ம மவுண்ட் மேருவை ரெஃபர் பண்ணிக்கலாம். தென் ஃபற்றுளி ஆறு இங்கே இருந்திருக்கு. இந்த லெமூரியா கண்டத்தை பாருங்கள், மடகாஸ்கர் அதோடைய பார்ட் ஆஃப் மடகாஸ்கர், தென் குமரி கண்டம், தட் இஸ் நம்மளுடைய சவுத் இந்தியா,
அந்த ஜோன் எல்லாமே அதை எல்லாம் அழிஞ்சு இப்போ கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு சிறு பகுதியாக சுருங்கிட்டதாகவும் நம்ம அறிகிறோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஸோ இதெல்லாம் இருக்குது. இடையில வந்து மவுண்ட் மேரு, தென் குமரி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு ஃப்ளோ ஆகிட்டு இருந்திருக்கு. அப்புறம் பெரு ஆறு, இப்போ நம்ம சிலப்பதிகாரத்தில் சொன்ன ஃபட்ருளி ஆறு, அகைன் குமரி ஆறுடைய ட்ரிபியூட்டரி, அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. இதுதான் லெமூரியா கண்டத்துடைய ஒரு அவுட்லைன் மேப். நெக்ஸ்ட்டு வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கபாடபுரம் பற்றிய குறிப்பு இருக்குது. கபாடபுரம் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது ஐ திங்க் கபாடபுரம் அப்படின்னா சங்கம் நடந்த இடம் இல்லையா, இரண்டாம் சங்கம் அப்படின்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். கபாடபுரத்தில் வந்து ஒரு சங்கம் நடந்தது. அந்த இதுவும் வால்மீகி ராமாயணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஃபட்ருளி ஆறு இருந்ததா மெகஸ்தனிஸ் எழுதியிருக்கிறாரு. மெகஸ்தனிஸ் என்ன எழுதினார் அப்படின்னா இண்டிகா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருந்தார். அவர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஃபட்ருளி ஆறு இருந்ததா சொன்னாங்க. நம்ம இப்போ அந்த ஃபட்ருளி ஆறை பார்த்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிந்து நம்ம வந்து அடுத்தது தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் கோட்பாடு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த லெமூரியா கண்டத்துக்கான விஷயங்கள் தான் பார்த்தோம். அந்த ஆய்வாளர்கள் பேர் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கிய சான்றுகள், எந்த இலக்கியத்தில் என்ன பாடல் வந்தது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது. வடவேங்கடம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நம்மளுடைய திருப்பதி வந்து வடவேங்கடம். தென்குமரி அப்படின்றது வந்து நம்மளுடைய இந்த லெமூரியா கண்டத்தையும் குறிப்பிடலாம். ஓகே, ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது. அடுத்த கோட்பாடு வேறு டாப்பிக்குடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.